ரெட்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? வண்டி இல்லையேன்னு சொல்லிட்டு சின்ன ரன்னில் கிராஸ் பண்ணிடுவோம் தானே. ஆனால் ஜெர்மனியில் ரோடு ஃபுல்லாக எம்டியாக இருந்தாலும் சிக்னல் க்ரீன் வர வரைக்கும் ஒரு ஸ்டெப் கூட எடுக்க மாட்டாங்க. இது ரூல்ஸ் ஃபியர் இல்லை, ரூல்ஸ் ரெஸ்பெக்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜெர்மனியோட ஃபன்னி ரூல்ஸ் மட்டும் இல்லை, அவங்க டிசிப்ளின் பின்னாடி இருக்கிற மனசு, எஜுகேஷன் சிஸ்டம், டெய்லி லைஃப் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் ஃபீலோட பார்க்க போகிறோம். ஜெர்மனியில் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்காக இல்லை. இட்ஸ் அபவுட் ட்ரஸ்ட். நீ ரூல் ஃபாலோ பண்ணுவேன், நானும் ஃபாலோ பண்ணுவேன். அதனால் சிஸ்டம் ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும். ரெட் சிக்னல் கிராஸ் பண்ண ஃபைன் மட்டும் இல்லை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஷ்யூ. கிட்ஸுக்கு ஸ்மால் ஏஜ்லேயே ரூல் பிரேக் பண்ண கிளவர் இல்லை, ரூல் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராங்னு டீச் பண்ணுவாங்க. ஜெர்மனியில் லேட்டாக வர்றது டைம் ப்ராப்ளம் இல்லை, ரெஸ்பெக்ட் ப்ராப்ளம். நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா என்னோட டைம் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு சொன்ன மாதிரி. அதனால மீட்டிங்க்கு ஏர்லியாக ரீச் நார்மல் ஹேபிட். ஃபஸ்ட் டைமில் ஸ்ட்ரிக்டாக ஃபீல் ஆகும், ஆனால் லேட்டர் லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சண்டே ஜெர்மனியில் மேஜிக்கல் டே. நோ நாய்ஸ், நோ ரஷ், நோ ப்ரெஷர். மெஷின் சவுண்ட் கூட அலௌட் இல்லை. நெய்பர் கிட் க்ரை பண்ணாலும் பேரண்ட்ஸ் காமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. வை? பிகாஸ் ரெஸ்ட் இஸ் ஆல்சோ அ ரைட். நம்ம லைஃப்பில் ரெஸ்ட்டுக்கே கில்ட் ஃபீல் பண்ணுறோம். ஜெர்மனியில் ரெஸ்ட்டுக்கு லா இருக்குது. ஜெர்மனி எஜுகேஷன் ஃப்ரீயாக இருக்குது, பட் ஈஸி இல்லை. மணி இல்லான்னு டேலண்ட் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சிஸ்டம். பட் சீட்டிங் நோ மர்சி. ஃபெயில் ஆனால் ஃபேஸ் பண்ணி ரைஸ் ஆகணும். டீச்சர் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, பட் அன்ஃபேர் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ண லேர்ன் பண்ணுவாங்க. மார்க்ஸ் இல்லை, ஸ்கில் மேட்டர்ஸ். ஸ்மால் கிட்ஸ் அலோன் ஸ்கூலுக்கு போகுது பார்த்தா ஃபஸ்ட்டில் ஷாக் ஆகும். பட் பேரண்ட்ஸ் ட்ரஸ்ட் சிஸ்டம். சிஸ்டம் ட்ரஸ்ட் கிட்ஸ். ஃபியரோட க்ரோ ஆக மாட்டாங்க, கான்ஃபிடென்ஸோட க்ரோ ஆவாங்க. பியர் இஸ் ஃபுட். ஜெர்மனியில் பியர்க்கு லிக்விட் பிரெட்னு நிக்நேம். பியர் கார்டனில் கிட்ஸ் ப்ளஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் ப்ளஸ் டாக்ஸ் எல்லாரும் டுகெதர். ட்ரங்காக இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை, ட்ராமா க்ரியேட் பண்ணினாதான் ப்ராப்ளம். 4. லேட்டாக ரிலேஷன்ஷிப் டேஞ்சர். 5 minutes லேட்டாக போனால் டிராஃபிக் எக்ஸ்கியூஸ் ஒர்க் ஆகுது. டைம் ஈக்குவல்ஸ் ரெஸ்பெக்ட், லேட் ஈக்குவல்ஸ் கேர்லெஸ்னஸ். ஜெர்மனியில் கிளாக்குக்கு வேல்யூ ஹியூமன் விட ஜாஸ்தி. 5. டாய்லெட் இன்ஜினியரிங் லெவல். ஜெர்மனி டாய்லெட்ஸில் வாட்டர் லெவல் கம்மியாக இருக்கும். பர்பஸ் செக் ஹெல்த் ப்ளஸ் சேவ் வாட்டர். சிம்பிள் திங் கூட லாஜிக் ப்ளஸ் சயின்ஸோட டிசைன். 6. கிட்ஸ் இண்டிபெண்டன்ஸ். ஸ்மால் கிட்ஸ் அலோன் ஸ்கூலுக்கு போவாங்க. பேரண்ட்ஸ் ஃபீரோட க்ரோ பண்ணுமா கான்ஃபிடென்ஸோட க்ரோ பண்ணுவாங்க. ரூல்ஸ் இருக்கு, பட் ட்ரஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங். 7. ரெண்டிங் ஹவுஸ், கிச்சன் இல்லை. ஜெர்மனியில் ரெண்டட் ஹவுஸில் கிச்சனை இருக்காது. நீங்கள ஸ்டவ், ஷெல்வ்ஸ், சிங்க் எல்லாம் போடணும். ஹவுஸ் சேஞ்ச் பண்ணும்போது கிச்சனோ லக்கேஜ். 8. ஆனஸ்டி ஓவர் பொலைட்னஸ். ஜெர்மனி பீப்புள் சுகர் கோட் பண்ண மாட்டாங்க, டைரக்டாக பேசுவாங்க. ரூடாக தோணும், பட் ஃபேக் இல்லை. ஆனஸ்டி ஈக்குவல்ஸ் ரெஸ்பெக்ட். ஜெர்மனியில் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், ஆனால் அது லைஃப்பை கண்ட்ரோல் பண்ண இல்லை, லைஃப்பை ஸ்மூத்தாக நடக்க. டிசிப்ளின் விதவுட் ஈகோ, ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதான் ஜெர்மனி மைண்ட் செட். ஜெர்மனியில் பியர் ஈஸியாக கிடைக்கும், பட் அப்யூஸ் பண்ண ஸ்டிக்மா இருக்குது. ஃப்ரீடம் இருக்குது, கண்ட்ரோலும் இருக்குது. தட் பேலன்ஸ் தான் ஜெர்மனி ஸ்ட்ரென்த். கார்பேஜ் செப்பரேட் பண்ணுறது க்ளீன் ஸ்ட்ரீட்காக மட்டும் இல்லை, இட்ஸ் அபவுட் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு என்ன வேர்ல்டு கொடுக்குறோம். நெய்பர் கம்ப்ளைண்ட் வரலாம், பட் பிளானட் ஸ்மைல் பண்ணும். ஜெர்மனியில் ஃபேக் ஸ்மைல் இல்லை. இஃப் தே ஸ்மைல் இட்ஸ் ரியல். ஃபர்ஸ்டில் கால்டாக ஃபீல் ஆகும், லேட்டர் ஹானஸ்டி ஃபீல் ஆகும். ஜெர்மனி ஸ்ட்ரிக்டாக இருக்குது, எஸ், பட் ஹார்ட்லெஸ் இல்லை. ரூல்ஸ் இருக்குது, பிகாஸ் பீப்புள் மேட்டர். டிசிப்ளின் இல்லை, சொசைட்டி சர்வைவ் ஆகாது. ஃப்ரீடம் இல்லை, லைஃப் ஹாப்பி ஆகாது. ஜெர்மனியில் 2 பேலன்ஸாக இருக்குது. நம்ம லைஃப்பில் ரூல்ஸ் இருந்து ஸ்ட்ரெஸ்ன்னு நினைக்காம சிஸ்டம் சப்போர்ட்னு நினச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஜெர்மனியில் வாழ முடியுமா? காமெண்ட்டில் உண்மையாக சொல்லுங்கள்.